வணக்கம். தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் தாவேகா கட்சி தான் அதிகாரத்தில் இருக்கிறதா, அல்லது அர்லேக்கருடைய தலைமையில் ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. எதற்காக அந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க? நேற்றைய தினம் மதுரையில் கவர்னர் அர்லேக்கர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன், இன்னும் பல உயர் அதிகாரிகளுடன் ஏறத்தாழ 30 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்வது என்ன அப்படின்னா, மதுரையில் வைகை நதி பாழ்பட்டு வருகிறது, அதை உடனடியாக சீர் செய்யவில்லை என்றால் கவர்னர் மாளிகையே நேரடியாக களத்தில் இறங்கும் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கிறார். யாருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார்? ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். அப்படின்னா விஜய்க்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் அர்லேக்கருடைய பேச்சை கேட்டு அந்த கூட்டத்தில் எப்படி கலந்து கொண்டார்கள்? யார் அதற்கான அனுமதியை கொடுத்தது? ஏன்னா அப்படி கலந்து கொள்ளக்கூடாது, கவர்னருக்கு அந்த அதிகாரம் யாரும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு விஜயை பார்த்து கேட்கிறார்கள். விஜயை பார்த்து கேட்பதற்கு மிக முக்கியமான மற்றொரு கேள்வி ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, அர்லேக்கர் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருக்கிறாரு, ஆனால் இந்த நொடி வரையிலும் ஏன் விஜய் இதை குறித்து ஒரு அறிக்கை கூட சொல்லலை? ஏன் வாய் திறக்கலை? வழக்கமாக பொம்மை மாதிரியே இருக்கிறாரே, ஏன் பேசலை அப்படின்னு மக்கள் இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலகட்டத்தில் இதே மாதிரி அப்போது இருந்த கவர்னர் ஒரு மாநில அரசு எந்தெந்த விஷயங்களில் தன்னுடைய அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த இடங்கள்ல எல்லாம் கவர்னர் அத்துமீறி நுழைந்தார். நாம் பார்த்தோம். அன்றைக்கு நாம் எல்லாம் வெடித்தோம். எடப்பாடியெல்லாம் ஒரு முதல்வர் பொறுப்பில் இருக்கிறவருக்கு தகுதியானவரா? இந்த பாருங்க, கவர்னருங்கிறவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்லாம் இங்கே சமூக ஊடகங்கள்லையும் வெகுஜன ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்தது. அதற்கு ஒப்பான ஒரு செயல் விஜய் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலையும் நடந்திருக்கு. பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சினிமாவில் ஹீரோவாக இருக்கலாம், அது ஒரு டைரக்டருடைய திறமை, ஆனால் நிஜத்தில் அவர் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் அப்படியே தூக்கி வைங்க. நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அது யாருக்கு அப்படின்னா, அர்லேக்கருக்கு. அர்லேக்கர் அவர்களே, நீங்கள் வைகை நதியை சுத்தம் செய்வதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்க இல்லையா, நீங்கள் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை இருக்கக்கூடியதற்கு பக்கத்திலேயே ஒரு மிக முக்கியமான நதி இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கூவம் நதி. ஒரு காலத்தில் உங்களுக்கு பழைய மெட்ராஸ் அதனுடைய புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா கூவம் நதியில் படகுகள் விட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். மக்கள் பயன்பாட்டிற்குள்ளாகி இருந்த ஒரு நதி. இன்றைக்கு அது வேறு மாதிரியாக மாறிவிட்டது. அந்த நதியை பற்றி கவலைப்படாமல் வைகை நதியை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் எங்களுக்கு புரிகிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். மதுரை திருப்பரங்குன்றம் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ வைகை நதியை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள். அதற்கு முன்னால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. உங்களுடைய குருநாதர் இல்லையா, இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி 2014 தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று அறிவித்தார். அர்லேக்கருக்கு தெரிஞ்சிருக்குமா? சொல்கிறேன். பல லட்சம் கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்திலிருந்து ஒரு நதியை சுத்தம் செய்வதற்கு ஒதுக்கி வைத்தார்கள். எந்த நதியை தெரியுமா? கங்கை நதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுடைய புண்ணிய நதியாக இருக்கக்கூடிய கங்கை நதி. சரியா? இந்த கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்காக பல 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மக்கள் வரி பணத்தில் ஒதுக்கீடு செய்தார்கள். ஆனால் இன்று வரையிலும் அந்த நதி உலகிலேயே மிக வேகமாக மாசுபட்டு வரக்கூடிய நதிகளில் ஒன்றாக கங்கை நதியை இடம் பிடிக்க வைத்திருப்பதுதான் மோடியினுடைய சாதனை. இந்த உருட்டெல்லாம் ஏன் தமிழ்நாட்டில் உருட்டுறீங்க? இன்னொன்று, கொரோனா பெரும் தொற்று காலத்தில் கங்கை நதியினுடைய கரையில் யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பிணங்கள் எரிக்கப்பட்டதும் பிணங்கள் வீசி எறியப்பட்டதும் நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். நதிகளை பராமரிப்பதும் நதிகள் மீது உங்களுடைய அக்கறையும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் சொல்லலாம், நதியை தாய் தங்கை அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப உஷாராயிடணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் வைகை நதியை சுத்தப்படுத்தணும், அது சிக்கலாகி வருகிறது, இல்லாமல் தான் நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு பட்டியலை நீங்கள் போடுறீங்க.
சமீபத்தில் கும்பமேளாவில் நடந்த விஷயம் என்ன? கும்பமேளாவை தொடர்ந்து டெல்லியில் தேர்தல் நடப்பதை ஒட்டி மோடி போய் குளிக்க போகிறாரு. மோடிக்கான இடம் எப்படி இருந்தது? சாதாரண மக்கள் குளிக்கக்கூடிய இடம் எப்படி இருந்தது? மோடிக்காக தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. இதெல்லாம் செய்திங்க, ஊடகங்களில் வந்த செய்தி. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் 10 வருடங்களுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் உள்ள நதிகள் எல்லாம் மாசுபட்டு சீர்கெட்டு அதை குளிப்பதற்கு கூட முடியாத நிலைமையில் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் தான் உங்களுடைய RSS ஆட்சி என்பது. அப்படி இருந்துட்டு தமிழ்நாட்டில் வைகை நதியை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? ஏற்கனவே இங்கே பாஜகவுக்கு அழிஞ்சிருச்சு, அந்த கட்சியே அழிஞ்சிருச்சு, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இங்கே வந்துக்கிட்டு இந்த மாதிரியான திட்டங்களின் மூலம் மீண்டும் மக்கள் மத்தியில் ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் அதை தமிழ்நாட்டு மக்கள் முறியடிப்பார்கள். இப்போ கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இதை முறியடிக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருக்கிறாங்க. ஆனால் ஆளும் அதிகார வர்க்கம் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? விஜய் இதை கண்டிக்கணும் இல்லையா? இப்போ வந்தே மாதரம் பாடப்பட்டதுன்னா விஜய் இந்த நொடி வரையிலும் வந்தே மாதரம் பாடப்பட்டதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. இப்போ ஒன்றுமில்லை, திருப்பரங்குன்றத்தில் அந்த முருகன் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தர்கா அந்த நிர்வாகிகளுடைய அனுமதி இல்லாமலேயே மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் ஆய்வு நடத்திட்டு போயிருக்கிறாங்க. தர்கா நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அதை பற்றி இந்த நொடி வரையிலும் விஜய் வாய் திறக்கிறாரா? ஏன் விஜய் மோடியை பார்த்து RSSஐ பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுகிறார்? அது நம்ம இங்கே தெரிஞ்சாகணும் இல்லையா? ஏன்னா இது குறித்து இப்படி ஒரு விஷயம் வருது, இதை பற்றி பேசியாகணும் இல்லையா? ஏன் பேசலை? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கற